முத்து போலீஸோட கிருஷ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. முத்து கிருஷ கூட்டிகிட்டு போலீஸோட வரதை பார்த்தோன்னா அண்ணாமலை என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா விஜயா வந்து சொல்கிறாங்க, வேற என்னவா இருக்கும், அவனே ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பூந்தொட்டி வச்சு அடிச்சிருக்கிறான், பென்சிலாலே குத்திருக்கான். அப்போ அவனை வந்து கேஸ் போட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வந்திருப்பாங்களா இருக்கும். அது சரி, அவனை அப்படியே சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிச்சு விடாமல் இங்கே கிட்ட கூப்பிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, என்ன நடக்குன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசாதீங்க. உள்ளே போக போகிறது, ஜெயிலுக்குள்ளே போக போகிறது, சீர்திருத்த பள்ளிக்கு போக போகிறது இவன் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆள் யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு கல்யாணி வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. ஏங்க வீடு மாதிரி வந்துட்டிங்களா, கல்யாணினால இங்கே வேறு யாரும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, அம்மா பொறுமையாக இருங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், நம்ம வீட்டில் தான் கல்யாணிங்கிற பேரில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்யாணி நேரம் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புது குரலாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளில வந்து வராங்க. அப்போ வந்துட்டு வந்தோன்னா பார்த்தோன்னா முத்து கையில் கிறிஷ் கூட இருக்கிறதும் அதே போல் போலீஸ் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஐயோ எங்கேயோ செமையாக மாட்டிருப்போம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. மறுபடியும் கல்யாணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா ஒருத்தர் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், கல்யாணி கூவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பார்லரம்மா, உங்கள் பேர் தானே கல்யாணி, அப்புறம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வர வேண்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உளர்ற முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உளரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன்டா கல்யாணின் பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது கிறிஷோடைய அம்மாவுடைய பேர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, கல்யாணின்னு சொல்லுங்கிறது வந்து கிறிஷோடைய அம்மா பேர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கிறிஷோடைய அம்மா பேர் தான், கிறிஷோடைய அம்மாவும் இவங்க தான், கல்யாணிங்கிற பேரில் இருக்கிற இதுவும் வந்து பார்லரம்மா தான், பார்லர் அம்மாவுடைய பேர் ரோஹிணிங்கிறதும் பார்லர் அம்மா தான், எல்லாமே இவங்க தான். எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் கூட என்னமோ வந்து பார்லர் வேலை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் தான் வந்து மேக்கப் போட்டு மாற்றிட்டு இருக்கிறாங்க ஃபேஸிவேன்னு நினச்சேன். ஆனால் இவங்க தனக்கு தானே டெய்லி வந்து மேக்கப் போடாமையே வந்துட்டு நம்மக்கிட்ட வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க பார்த்து பேசணும், கையும் கழுவ மாட்டேங்கிறீங்க, உங்கள் பையன் வந்தானே, கை எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து என்னங்க இப்படி வந்து மறுபடியும் வந்து அப்படியே நின்றுட்டு நான் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் ரொம்ப கோவம் வருது. டேய் பார்த்து பேசுடா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, உனக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குனா ஒரு நியாயம், நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துட்டு இப்படி தானே பண்ணுவீங்க ஆரம்பத்தில் இருந்தே. எனக்குன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்துவீங்க, உங்களுக்கு ஒன்று வந்துன்னா அதை அப்படியே மறைச்சு பாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்துட்டு, ஏய் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு வாடா, என்னடா சொல்கிற நீ, அப்போ இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி உள்ளே வராங்க. வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு நாள் இவளை பார்த்தப்பே சொன்னேன்ல புள்ள பெற்ற விளாட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏதாவது இந்த அறிவு கட்டவை தான் வந்து அவள் என்னமோ பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லலாம், அது அத்தனையும் போய் அதை நம்பி இவ ஏமாந்து இப்போ வந்து மனோஜோட தலையிலே வந்து மன தூக்கி போட்டு வச்சிருக்கிறா, பையனை காப்பாற்றுறேன்னு இப்படி பண்ணி வச்சிருக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் புரியலையா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன், இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரோஹிணியோடைய அம்மாவும் வந்துடுறாங்க. வந்தோன்னு வந்துட்டு, என்னம்மா நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, குத்துக்கள் மாதிரி எங்கள் அம்மா நின்றுட்டுருக்குறாங்க, இறந்துட்டாங்கன்னு வேறு சொன்னாங்க இந்த பார்லர் அம்மா, என்ன எதுன்னு இதுக்கு மேலே நீங்களே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்கிறாங்க, கல்யாணி உன் கல்யாணத்தில் வந்து ஏதோ ஃபஸ்ட் டைம் ஏதோ குளறுபடி ஆயிடுச்சு, இல்லைனால நான் சொல்லலை, ஏதோ அப்படியே நடக்கக்கூடியதாக நடந்துச்சு, உன் சின்ன வயசில் நான் உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா, இல்லைனால சொல்லலை, அதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அதையே சொல்லி என்னை சொல்லி காமிச்சு என்னை வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டேன். ஆனால் வந்துட்டு உனக்கு நானே எனக்கு தேடிக்கிட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சேன், பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கணும், அப்படியே இல்லையே கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உண்மையை சொல்லியிருக்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நீயே திருந்திடுவேன்னு நான் நினச்சேன், ஆனால் திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த பையனை இப்போ வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சிட்டு இருக்கிற நீயே, அந்த ஸ்கூலில் போடுறேன் இந்த ஸ்கூலில் போடுறேன், முத்து மீனா மறைச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இனிமேலும் இந்த பையன் உங்கள் ஓட்டு இருந்தானா கண்டிப்பாக அவனை உன் வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கிடுவேன், இதுக்கு மேலே உனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நடக்குது, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீயே கேளு என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு போலீஸ்காரங்க, பாருங்க அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எதாக இருந்தாலும் பேசிட்டு முடிங்க சீக்கிரம், அதான் அந்த அம்மா மேலே கேஸ் வந்திருக்குது, அதான் அந்த ரோஹிணியை கல்யாணிங்கிற அந்த அம்மாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா சும்மாவாப்பா விட சொல்கிறீங்க, ஒரு நம்ம குடும்பத்தையே வந்து ஏமாற்றிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த கிறிஷோடைய ஃப்ரெண்டு பையனை வந்து அடித்தான்னு சொல்லிட்டு ஒரு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களே ஏற்கனவே வந்துட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அவங்க என்னடா கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. ஆமாம், பையனை வச்சுக்கிட்டே வந்துட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்கிறப்போ, நான் என்ன சொல்ல முடியும், அதான் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து வீட்டிலே வந்து நீங்கள் கேஸ் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அது எப்படிங்க சார் இந்த கேஸ் எடுத்துப்பீங்களா நீங்கள் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது நடந்த உண்மையெல்லாம் உண்மை தானே, அவர் சொன்னது அவர் தான் இத்தனைக்கு கண்டுபிடிச்சி எங்ககிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறாங்க. எப்பட்றா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு அவனை டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்ககிட்ட 2-3 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்ககிட்ட கேள்வி கேட்குறத விட்டுட்டு, ஆமாம் இது வந்து உங்கள் ஒய்ஃபோடைய அக்கான்னு தானே சொன்னீங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோட்டோ கொடுங்கன்னெல்லாம் கேட்டார். எங்கிட்ட எங்கே இருந்தது, நாங்கள் ஏதோ வந்துட்டு கிறிஷை காப்பாற்றணுங்கிறக்காக வந்துட்டு சும்மா வந்து மீனாவுடைய அக்கான்னு சொல்லி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது அத்தனையும் பொய்ன்னு எனக்கும் தெரியும், மூணாவதவங்க தெரியாதவங்களுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. இந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பர்லாம் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது லோக்கல் நம்பரவே கொடுத்துட்டு இத்தனை வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைம் கொடுத்து இவர் வர சொன்னேன். வர சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லா உண்மையை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு வந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருப்பா, இத்தனை நாள் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு வந்துருக்குது, இதுக்கு மேலே நீ என்ன சொல்லுவியோ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே குடும்பத்தில் இவளெல்லாம் வச்சுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு விஜயாகிட்ட வந்து பாட்டிமா சொல்கிறாங்க, நீ வந்து யார் என்ன நல்லவளா கெட்டவளா, குடும்பத்துக்கு வர மருமக எப்படி இருக்கணும் அப்படின்னலாம் நீ பார்க்கல, காசு காசு காசுன்னு கடைசியில் இப்போ வந்துட்டு உன் பையனோட வாழ்க்கைக்கு நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் என்னம்மா எனக்கு உண்மை புரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அட படித்தவனே, நீ இத்தனை நாளாக கூட இருந்தியேடா, அப்போவாது நீ வந்துட்டு இந்த பாலரம்மா உண்மையாக தான் இருக்குதா இல்லை பொய்யா நடிச்சிட்டு இருக்குதான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, எப்படி மனோஜ் கூட இருக்கவங்க உண்மையாலுமே இருக்காங்களா இல்லை வந்து நடிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மேலே தான் ஆன்ட்டி வேற அவங்க மலேசியான்னு சொன்னது தான் கூடு, காசு பணம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்டு தலகுனிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க விஜயா. அப்போ வந்து பாட்டிமா சொல்கிறாங்க, இங்கே பாரு அண்ணாமலை, இதுக்கு மேலே வந்து பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, இல்லை நீ ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடு, அவளுக்கு தண்டனை வந்தால் தான் அவளாம் அடங்குவா, இல்லை இதே போல் இன்னும் எத்தனை பேர்த்த வந்து குடிய கடுப்பால தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி என்னங்க பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எப்படிமா பேச சொல்கிற, நீ இவ்வளோ பெரிய பையனை வச்சுட்டு அந்த பையன் அம்மா பாசத்துக்காக ஏங்கி கிடக்குது, அந்த பையனெல்லாம் விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறியே, உன்னை மாதிரி யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பாட்டி அப்படி இல்லைங்க பாட்டி, என் நிலமை என்னம்மா நிலமை உனக்கு, உங்கள் அம்மா இருக்காங்க, உன் பையன் இருக்கிறான், நீ வந்து கை நிறைய சம்பாதிக்கிற, ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும் நீ எதுக்கு ஃபஸ்ட்டு நினச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பாட்டி அப்படின்னு மாதிரி தயங்குறாங்க. சரி, அப்படித்தான் நீ நினச்ச, ஓகே, அது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், உண்மையை சொல்லி உண்மையாலுமே உன்னை மனசார யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லலாம் சொன்னது பார்த்தியா, அதுதான் வந்து நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த ஒரு பெரிய பொய்யை மறைக்கிறதுக்கு இப்போ தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, போது நிறுத்துங்க, இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதும் தப்பு தான், நான் காசு பணத்தெல்லாம் பார்த்து இருந்துடக்கூடாது, இவ என்ன ஏதுன்னு விசாரிச்சுருக்கணும், ஃபஸ்ட்டு இவளை கூட்டிகிட்டு போயிருங்க, நானே இவன் மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி, பையனுடைய வாழ்க்கையை கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பையனுடைய வாழ்க்கையை கெட்டுருவான், அப்போ என் பையனுடைய வாழ்க்கையை கெட்டு குடிச்சவராக்கி விட்டியில்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ல முடியும், என் பையனை எப்படியெல்லாம் பெரிய ஆளாக்கி நான் பார்க்கணும்னு நினச்சேன், எதுவுமே பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி பண்ணிட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் அழுதுட்டே நின்றுருக்காங்க. நீ எதுக்கிட்ட அழுவுற, உனக்கு பிடிச்சதுக்கு இது என்னோட போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான்னு சொல்லி சொல்கிறாரு விஜயா.